ஹலோ வணக்கம். இப்போ நவடேஸ் எல்லா இடத்துலையுமே ஆன்டி ஏஜிங் க்ரீமுன்னு நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. லோஷன், க்ரீமு அதெல்லாம். அது யூஸ் பண்ணலாமா வேணாமா, அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கான்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா பியூட்டி கான்ஷியஸ் இருக்கவங்கலாம் அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. அதில் வேற ஒன்றும் இல்லை. விட்டமின் சி இருக்கு அண்ட் குளூட்டாதயோன், அது மாதிரி சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ரைட்டா? அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இந்த பாடியில் சில ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்றோம். அதாவது ஏதான நோய் வந்தாலோ, ஏஜ் ஆனாக்கா, ஏதான ரணம் இருந்தாக்கா அந்த நேரத்தில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சில விஷ செல்ஸ் அது ரிலீஸ் ஆகும். அதை அழிக்கிறதுக்காக தான் நாங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். விட்டமின் சி, குளூட்டாதயோன், இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதை யூஸ் பண்ணுறோம். அதுதான் இவங்க அந்த க்ரீமில் போட்டு விற்கிறாங்க. ரைட்டா? அது போடுறதுனால தப்பே ஒன்றும் இல்லை. அதில் சைடு எஃபெக்ட்ஸும் ஒன்றும் இல்லை. ஏதானும் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கிற அந்த விஷ செல்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் இது போய் அழிச்சிடும். ஸோ தட் அந்த ஓல்டேஜ் லுக்கோ இல்லை ஷ்ரிங்கிங் ஆஃப் ஸ்கின் எல்லாம் சுருக்கம் விழறதோ அதெல்லாம் இருக்காது. அதனால தான் அந்த க்ரீம் எல்லாம் விற்கிறாங்க. அது யூஸ் பண்ணுறதுனால எந்த கெடுதலும் கிடையாது. அலர்ஜியெல்லாம் வராது. உயிருக்கோ எதுக்கோ டேஞ்சரும் கிடையாது. ரைட்டா? அதனால தாராளமாக அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா?